திருவருகை காலம் 3ஆம் வாரம் திங்கட்கிழமை. நற்செய்தி பகுதி மத்தேயு பிரிவு 21, அருள்வாக்குகள் 23 27 வரை. குருத்தோலை பவனி வெற்றி ஆர்ப்பரிப்புடன் எருசலேமில் நுழைந்த பிற்பாடு எருசலேம் ஆலயத்திற்குள் விற்பவர்கள் வாங்குபவர்களை வெளியே துரத்திவிட்டு நாணய மாற்றுவோரின் மேசைகளையும் புறா விற்பவர்களின் இருக்கைகளையும் கவிழ்த்து போட்டார் இயேசு. எனவே தலைமை குருக்களும் மக்களின் மூப்பர்களும், எந்த அதிகாரத்தை கொண்டு எருசலேம் நகரத்திற்குள் ஆர்ப்பரிப்போடு நுழைந்தீர்? எந்த அதிகாரத்தை கொண்டு சிறு குழந்தைகளை ஆலயத்தில் ஆர்ப்பரிக்கச் செய்தீர்? எந்த அதிகாரத்தை கொண்டு பிணியாளர்களை குணமாக்குகின்றீர்? எந்த அதிகாரத்தை கொண்டு கோவிலில் போதிக்கிறீர்? மேலும் எந்த அதிகாரத்தை கொண்டு வணிகர்கள் நாணயம் மாற்றுபவர்களை எருசலேம் கோவிலிலிருந்து வெளியேற்றினீர் என்று கேட்டது எப்படியாவது எதிலாவது அவரை மாற்றிவிட வேண்டும் என்பதற்காக. எனவே அவர்கள் நினைத்தார்கள், நான் கடவுளின் அதிகாரத்தை கொண்டு செய்கிறேன் என்றால் கடவுளை பழித்துரைக்கிறான் என்று குற்றம் சாட்டலாம். மனித அதிகாரத்தால் மட்டும் செய்கிறேன் என்றால் இவன் ஒரு தீவிரவாதி, பைத்தியம் என்று மக்களிடம் பரப்பி அவருடைய மெசியாவின் பணியை முடக்கிவிடலாம் என்று நினைத்தனர். இயேசு அதற்கு சவாலான எதிர்கேள்வியை முன்வைக்கிறார். திருமுழுக்கு யோவானை பற்றி பேசுகிறார். திருமுழுக்கு யோவானின் திருமுழுக்கு அதிகாரம் கடவுளிடமிருந்து வந்ததா அல்லது மனிதரிடமிருந்து வந்ததா என்று கேட்கிறார். அவர்கள் நினைத்தார்கள், கடவுளிடமிருந்து வந்தது என்போமானால் பிறகு ஏன் திருமுழுக்கு யோவானின் செய்தியை நிராகரித்தீர்கள்? இயேசுவே மெசியா என்று அவர் சுட்டிக்காட்டியதையும் ஏன் நம்பவில்லை என்பார். மனிதரிடமிருந்து வந்தது என்றால் மக்கள் அவரை இறைவாக்கினராக கருதியதால் மக்கள் கூட்டத்தின் கோபத்தை சம்பாதிக்க வேண்டியிருக்கும். எனவே அமைதியாக இருந்து வெட்கக்கேடான சுய அவமானத்தை அவர்களே அவர்கள் மேல் போட்டுக் கொண்டனர். இன்றைய நற்செய்தி கற்பிக்கும் செய்தி என்ன? 1. கடவுள் நமக்கு பலர் வழியாக வெளிப்படுத்துபவைகளையும் கற்பிப்பதையும் ஏற்கின்ற திறந்து மனது நமக்கு வேண்டும். அதை முழுமையாக நமது வாழ்வில் கடைபிடிக்கின்ற தெளிவு வேண்டும். கடவுளிடமிருந்து வருகின்ற செய்தியா அல்லது இல்லையா என்பதை ஆழ்ந்து தியானித்து உய்த்திணரக்கூடிய தூய ஆவியானவருடைய ஞானம் வேண்டும். நம் வாழ்க்கை சூழல்களில் நம்முடைய கோழைத்தனத்தின் காரணமாக எந்த பதில் நமக்கு பாதுகாப்பை தரும் என்றுதான் பதிலை தேர்ந்தெடுக்கிறோமே ஒழிய எது சரியான பதில் என்பதை சொல்ல பயப்படுகிறோம். கடவுளுடைய துணிவு வேண்டும். ஒருவர் செய்கின்ற நல்லவற்றை நம் வெறுப்புக்கண் கொண்டு பார்த்து அவரை குறை கூறி காயப்படுத்தாமல் வாழுவோம். திருவருகை காலத்தை தகுந்த முறையில் பயன்படுத்தி நம் உள்ளத்தில் இயேசு பிறக்க மகிழ்ச்சியோடு எதிர்நோக்குவோம். ஆமேன்.